அப் டு ஃபிட் பண்ணி ஓட்டுற வரைக்குமே என் பொறுப்பு தான். வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டின் சென்டர் திருச்சி மலைக்கோட்டையில் இருக்கோம். இங்கே எதுக்காக வந்திருக்கோம் அப்படின்னா இங்கே வந்து ஏஹெச் கிட்ஸ் கார்னர் அப்படிங்கிற ஒரு டாய் ஷாப்புக்கு வந்திருக்கோம். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா சின்ன குழந்தைங்களுக்கு, ஆனால் எத்தனை வயசுல இருந்துங்கன்னா ஒரு வயசுலேருந்து கிட்டத்தட்ட ஒரு 12 வயசு வரைக்கும் உள்ள குழந்தைங்களுக்கு காரு, பைக்கு, இன்னும் எக்கச்சக்கமான டாய்ஸு, ஜீப்ஸு, லேட்டஸ்ட்டாக வந்த பைக் மாடல் R15 லிஸ்பா எல்லா மாடல்ஸான பைக்ஸும் இங்கே இருக்குது. இது வந்து ஹோல்சேல் கடை. இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இங்கேருந்து எல்லா ஊருக்கும் நீங்கள் ஒரு பிஸ்னஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கூட எல்லாமே உங்களுக்கு நாங்கள் பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு இவங்க ஐடியாவும் கொடுத்து எப்படி பிஸ்னஸ் பண்ணுங்கிறத ப்ரொமோட்டும் பண்ணி கொடுக்குறாங்க. ஸோ இன்றைக்கி நம்ம இங்கே ஸ்டாக்ஸ் எல்லாமே நான் உங்கள்கிட்ட பக்காவாக காட்டுறோம். ஒவ்வொன்றும் பார்த்துட்டு உங்களுக்கு வந்து நீங்கள் என்ன கார் மாடல் வேணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா அதில் எத்தனை கலர் இருக்குது அப்படிங்கிறத ஜஸ்ட்டு நீங்கள் ஒரு ஹாய்னு ஒரு வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணிங்க அப்படின்னாவே உங்களுக்கு எல்லாமே பிடிஎஃபாக அல்லது ஜேபிஜி ஃபைலாக அவர் ஃபுல் டீட்டெயிலும் சென்ட் பண்ணிடுவார். ஸோ நம்ம அவர்கிட்ட வந்துட்டோம், என்ன மாதிரிலாம் பண்ணிகிட்ருக்காங்க, எத்தனை வருஷமாக இந்த பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்காங்க, அந்த டீட்டெயில் ஃபுல்லாக அவர்கிட்ட கேட்கலாம். அண்ணா வணக்கண்ணா. ஓகே, நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் சார். நம்ம சார் திருச்சியில் நீங்கள் சொன்ன மாதிரி திருச்சி சென்டர் ஆஃப் தமிழ்நாடு அங்கே இருக்குது. ஸோ திருச்சியில் பார்த்தீங்கன்னா பஸ் ஸ்டாண்டு பக்கத்தில் நியர்பை ஒரு 1.5 கிலோமீட்டர்லேயே நம்ம ஷாப் இருக்குது. ஒரு 1.5 கிலோமீட்டர் தான் கருமண்டபம் லொக்கேஷன். ஸோ பார்த்தீங்க அப்படின்னா ஹோல்சேல் பண்ணிகிட்ருக்கோம். ஹோல்சேலில் மக்களுக்கு ரீட்டெயிலாக
ஸோ பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்குன்றதை காட்டியும் மக்களுக்கு ஹோல்சேல் ரேட்டில் கொடுத்துட்ருக்கோம். ஸோ அதே மாதிரி கார் பார்த்தீங்க அப்படின்னா பைக்கு பார்த்தீங்கன்னா 4500 அதிகபட்சம் 12 ரூபா வரையும் பண்ணிகிட்டு இருக்கோம். கார் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 5500 13 ரூபா வரையும் கார் பண்ணிகிட்டு இருக்கோம். இதெல்லாமே நீங்கள் ஓன் மேனுஃபேக்சர்? இல்லை சார், இப்போ அப்படின்னா சைனாவிலேருந்து டேரெக்டாக போய் பண்ணுறோம். ஸோ ஃபுல்லாக ஆக்சஸரிஸாக வாங்கிடுவோம். ஆக்சஸரிஸாக வாங்கி ஃபிட் பண்ணி மக்கள் கொடுக்குறோம். ஸோ அப்படியே பாக்ஸாக இருக்கும். பார்த்து நீங்கள் வீடியோ எடுத்துருப்பீங்க. ஸோ எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு ஏகப்பட்ட வெரைட்டிஸ் இருக்குது. அந்த வெரைட்டிஸ் எல்லாத்துலேயுமே ஒரு டிஃப்ரெண்ட் கலர் 4-5 கலர் இருக்குது. ஸோ கஸ்டமர் எது கேட்குறாங்களோ அவங்களுக்கு அந்த மாடல் அந்த கலர் என்ன கலர் விருப்பப்படுறதோ அந்த வயசுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் டெலிவரி எல்லா ஊர்லையும் சார் டோர் ஸ்டெப் சர்வீஸ் நம்ம டெலிவரி இருக்குது. டெலிவரி பண்ணுறோம், கேஷ் ஆன் டெலிவரி பண்ணுறதும் பண்ணி தரோம். பட் எக்ஸ்ட்ரா சார்ஜ் வரும். ஏன்னா திருச்சியில் லேபர் போகிறவங்க இல்லையா, டோர் ஸ்டெப் சர்வீஸ் சொல்லி டெலிவரி எல்லாமே இருக்குது. ஸோ எல்லா ஊருக்கும் போகிறாங்க பார்சல் அனுப்பிச்சுட்றோம். மெயினாக நம்ம பார்சல் அனுப்பிச்சு ஃபிட்டிங்லாம் சிம்பிள் தான். அதிலே கேட்லாக் இருக்கும், அவங்க அதை பார்த்து ஃபிட் பண்ணிக்கலாம். இல்லை எனக்கு ஃபிட் பண்ண தெரியாது, காசு போடுறதுக்கு பயமாக இருக்குது, ஸோ இந்த மாதிரி கான்செப்ட்டுக்கு வீட்டுக்கே போய் பண்ணி தரவங்க நம்ம ரெடியாக இருக்கும். ஸோ ஸ்டாஃப்ஸ் இருக்காங்க, நிறையா இருக்காங்க. இன்றைக்கி ஆர்டர் பண்ணால் நாளைக்கு டெலிவரி. ஓகே, சரி. இப்போ ஒவ்வொரு மாடல்ஸாக நம்ம பார்த்துலாம். தாராளமாக பாருங்கள், ஒன்று இருக்குது. ஸோ சின்ன பிள்ளைங்க ஓட்டுறேன், காட்டுங்க, அப்படியே பாருங்கள். என்ன வயசுலேருந்து என்ன ரேஞ்ச் தாராளமாக காட்டிடுங்க. கார் ஸ்டார்ட் பண்ணுறது பார்த்தீங்கன்னா 5500 சொல்லியிருந்தேன். அந்த கார் சின்னது, ரிமோட் வராது. சரிங்களா? ஸோ அதுக்கு அடுத்தது இந்த கார் வருது. இது ரிமோட்டும் வந்துடும், மேனுவலாக ஓட்டிக்கலாம். ஸோ சின்ன காரு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது ஸோ எல்லாமே பார்த்தீங்கன்னா சிங்கிள் பேட்டரி சிங்கிள் மோட்ரு. ஸோ டபுள் பேட்டரி டபுள் மோட்ரு, பெரிய பேட்டரி ஒரு பேட்டரி 4 மோட்ரு வர்றது ஜீப்ஸ் எல்லாம் இருக்குது. ஸோ அந்த மாதிரி எல்லா வெரைட்டிஸும் இருக்குது. நீங்கள் பாருங்கள். ஸோ எல்லாமே பெஸ்ட்டு ப்ரைஸ், கஸ்டமருக்கு வந்து பெஸ்ட்டு ப்ரைஸ் பண்ணி கொடுத்துருக்கோம். ஆமாம். ஸோ BMW மாடலு, வின்டேஜ் மாடலு, ஸோ புகாட்டி, மசராட்டி, BMW அந்த மாதிரி எல்லா வெரைட்டிஸ் கார் இருக்குது. ஸோ பைக் மாடல் இருக்குது. ஸோ இது இல்லாமல் இப்போ ஃபிட் பண்ணிட்டு இருக்க எல்லாம் ஸ்பேஸ் கம்மியாக இருக்கிறதுனால இது ஃபிட் பண்ணி வச்சுருக்கோம். இது இல்லாமல் நிறைய மாடல் இருக்குது, ஃபிட் பண்ணாமல் பாக்ஸில் இருக்குது. எல்லாம் பாக்ஸாக இருக்குது. எது தேவையோ கஸ்டமருக்கு எது தேவையோ நம்ம எல்லாத்தையும் வாட்ஸ்அப் பண்ணிட்டுருவோம். ஆமாம். ஓகே. ஸோ இப்போ நம்மளுக்கு வந்து கிட்ட ஒரு 3 வாட்ஸ்அப் நம்பர் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ நீங்கள் விசிட்டிங் கார்டை நீங்கள் போட்டுருங்க. ஸோ ஏதாவது எந்த வாட்ஸ்அப்பில் பிங் பண்ணாலும் அவங்களுக்கு தேவை நம்ம கேட்போம். என்ன ஏஜ் பிள்ளைக்கு என்ன பார்க்குறீங்க, எவ்வளோக்குள்ளே பார்க்குறீங்கன்றது நம்மளுடைய ரெடி மெசேஜ் ஆட்டோமேட்டிக்காக போயிடும். அது ஸோ போயிடுச்சு அப்படின்னா அவங்க அதுக்கேற்ற மாதிரி ரிப்ளை கொடுத்தாங்கன்னா அவங்க பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி மாடல்ஸ் எல்லாம் அனுப்பிச்சி விட்ருவோம். ஸோ அதை சூஸ் பண்ணாங்கன்னா என்ன ரேட் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன் எல்லாமே ஸ்பெசிஃபிகேஷன் எல்லாம் பேசிடும். இந்த ஃப்ளிப்கார்ட்லாம் பார்த்தாங்கன்னா ஜஸ்ட் இது இமேஜ் தான் பார்ப்பாங்க. அவங்களுக்கு ஒரிஜினல் வீடியோ ஒரிஜினல் ஃபோட்டோ இது இப்படி தான் இருக்கும், இது செட் ஆகும் செட் ஆகாது கிளியராக பேசிடும், சொல்லிடும். அவங்களுக்கு ஈஸியாக இருக்க மாட்டேறதுக்கு. இப்போ இந்த ஜீப்ஸ் எல்லாம் வந்து எவ்வளோ கேஜி வரைக்கும் வெயிட் தாங்கணும்னு அப்படி சொல்லிட்டீங்கன்னா நம்ம பார்க்குற வியூவர்ஸ்க்கு கரெக்டாக இருக்கும். கண்டிப்பாக சார், கண்டிப்பாக சார். அவங்க குழந்தைங்க பொறுத்து. ஸோ ஜீப் ஸ்டார்டிங் நான் சொல்லியிருந்தேன் 12000 சொல்லியிருந்தேன் இல்லையா? ஸோ அந்த ஜீப் தான் இந்த ஜீப் பாருங்க. இது ஸ்டார்டிங் ரேஞ்சு. இப்போ 12000. இது பார்த்தீங்கன்னா டபுள் மோட்ரு, டபுள் பேட்டரி, MP3 பிளேயரு, டான்ஸிங் எல்லாமே வந்துடும். வரக்கூடிய MP3 வந்துருக்கு. எல்லாமே பென்ட்ரைவ் போட்டுக்கலாம், சினிமா பாட்டு, சாமி பாட்டு, இது வேணும் கேட்டுக்கலாம். ஆமாம். ஸோ வண்டி டான்ஸ் ஸ்விங்கிங் எல்லா ஆப்ஷனும் இதில் இருக்கும். ஸோ எல்லா ஆப்ஷனும் இருக்கக்கூடிய வண்டி தான் அந்த வண்டி. ஸ்டார்டிங் ரேட் 12 ரூபா. ஸோ அதிகபட்சம் 22 ரூபா வரையும் நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோம். சரிங்களா? ஸோ ஒன்று ஒரு ரேட்டில் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த வண்டி பாருங்கள் 4 மோட்டரில் வர்றது. இந்த 4 மோட்ரு, இது 4 எல்லாமே 4 மோட்ரு. இந்த பர்டிகுலர் இந்த வண்டியை பார்த்தா ஏசி ஜீப்னு சொல்லுவாங்க. உள்ளே உட்காந்துருக்கப்ப ஃபேன் ஓடும், 2 சைடு ஃபேன் ஓடும். பெரிய சஸ்பென்ஷன் இருக்கும் இந்த வண்டியில். பார்த்தீங்கன்னா 4 வீலே பெரிய சஸ்பென்ஷன் இருக்கும். ஸோ ஒன்று ஒரு ரேட்டு ஒரு ரேஞ்சில் வர்றது. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா 21 ரூபா ரேஞ்சில் வர்றது. ஸோ பார்த்தீங்கன்னா 4x4 எதுக்காக சொல்கிறதுனா வெயிட் கெப்பாசிட்டி பிள்ளை வெயிட்டு தாங்கக்கூடியதுக்கும் வேகத்துக்கும் சொல்கிறது. ஆமாம். இது என்ன வெயிட் வரைக்கும் தாங்க? இதில் 100 கிலோ தாங்கும் சார். 100 கிலோ தாங்கும். ஒரு வீடியோ இருக்குது, நான் காமிக்கிறேன் உங்களுக்கு. வீடியோ எல்லாமே உங்களுக்கு தரேன், பாருங்கள். எல்லாமே அட்டாச் பண்ணியிருக்கேன். எல்லாத்துக்குமே இப்போ கஸ்டமர் வர்றாங்கன்னா ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஜீப்பு கேட்குறாங்கன்னா இதோட ஒரிஜினல் கிளிப்ஸ் ஒரிஜினல் வீடியோஸ் இருக்கும். இந்த வண்டி இப்படி தான் ஓட்டுவாங்க பாருங்க அப்படின்னு சொல்லி இப்போ காமிச்சினா கஸ்டமருக்கு வாங்க வராங்க இல்லையா, இந்த இடத்துல வாங்கணும், இந்த இடத்துல டெமோ பார்த்துருவோம் ஓட்டு இல்லையா அவங்களுக்கு. அப்படியே அதான் வந்து நாங்கள் எங்கள் மக்கள் பார்க்குற மக்களுக்கு கண்டிப்பாக அட்ராக்டிவாக நம்ம பண்ணி கொடுத்துருவோம். ஸோ ரேட்டும் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு அமேசிங்காக இருக்கும். கம்பேர் பண்ணி வாங்கலாம். ஒரு ரேட்டு எங்கள் வாட்ஸ்அப்பில் வராங்க, இது ரேட் கேட்குறாங்கன்னா இந்த ரேட்டை சொல்லுவோம். கம்பேர் பண்ணிட்டு இங்கே ஓகே பிடிச்சிருந்தா மட்டும் ரேட் எடுக்கலாம். ஸோ ரேட் சொல்கிற ரேட் இல்லாமல் உங்கள் சேனலில் வந்துருக்கனால கண்டிப்பாக ஸ்பெஷல் டிஸ்கவுண்ட் பண்ணி தருவேன். கண்டிப்பாக சொல்லிட்டேன் முன்னாடியே. நம்ம வியூவர்ஸ் நீங்கள் யாராவது பார்த்துட்டு வாங்கினீங்கன்னா உங்களுக்கு ஸ்பெஷல் டிஸ்கவுண்ட் கண்டிப்பாக பண்ணி தரேன். சொல்லிட்டேன், கண்டிப்பாக பண்ணி தரேன். நம்ம ஷாப் 10 மணிக்கு ஓப்பன் பண்ணிடுவோம் சார். ஆமாம், 10 to நைட் 8 மணி வரையும் இருக்குது. நைட் 8 மணி இருக்குது. சண்டேஸில் வந்து ஸோ வாங்குற மாதிரி வந்தாங்கன்னா ஓப்பன் பண்ணிக்கிறோம், பிரச்சனை லீவ் தான். ஆக்சுவலி கஸ்டமர் நம்ம விட்டுறதில்ல, வந்தாங்கன்னா ஓப்பன் பண்ணி காமிச்சு எடுத்து கொடுத்துருவோம். அதை பற்றி பிரச்சனை இல்லை, பண்ணிடலாம் சார். இது பிரான்ச் எங்கேயாவது இல்லை சார், பிரான்ச்சஸ் வந்து நம்ம திருச்சியில் தான் பண்ணிட்டு இருக்கோம். இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணி இப்போ 5 வருஷம் ஆச்சு சார். இன்றைக்கி 5 வருஷம் கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். சின்ன ஒரு 10க்கு 10 கடையில் ஓப்பன் பண்ணி இன்றைக்கி இந்த அளவுக்கு கஸ்டமர் சப்போர்ட்னால இன்றைக்கி வந்து ஒரு வருஷம் வளர்ந்துருக்கோம்.
ஸோ அதுதான் தரமாக கொடுக்குறீங்க, அதனால கஷ்டம். நல்ல அது உண்மை தான் சார். அதாவது பார்த்தீங்கன்னா ரெண்டாவது இப்போ ஃபஸ்ட்டு நம்ம வாங்கிட்டு போகிறாங்க பார்த்தீங்கன்னா அவங்களோட ரெஃபரன்ஸ்லாம் நிறையா வரும். ஏன் ரேட்டு, சர்வீஸ், இப்போ மெயினாக சர்வீஸ் தான் சார். சர்வீஸ்லாம் இந்த பிஸ்னஸ் பண்ண முடியாது. நான் வாங்கிட்டு போயிட்டேன். மெயினாக ஒரு விஷயம் சொல்லணும் சார், மெயினாக கேரண்டி வாரண்டி கிடையாது சார். வாரண்டி கிடையாது. சைனா ஐட்டனால கேரண்டி வாரண்டி. பட் சர்வீஸ் சப்போர்ட் 100% இருக்குது. டோர் ஸ்டெப் நீங்கள் தூக்கிக்கிட்டு அலையெல்லாம் வைக்கிறது இல்லை. பிரச்சனை இந்த மாதிரி வண்டி ஓடலை, பிரச்சனை என்னன்னு தெரியல அப்படின்னா ஆள் அமுச்சு விட்ருவோம். வீட்டுக்கு ஆள் அமுச்சு என்ன ரெடி பண்ணிட்டு சர்வீஸ் சார்ஜ் டிரான்ஸ்போர்ட்டேஷன் மட்டும் உங்கள்கிட்ட வாங்கிடுவாங்க. மற்றபடி வேறு எந்த ஊராக இருந்தாலும் ஈவன் கேரளா பெங்களூர்லாம் பண்ணிகிட்டு இருக்கோம், அனுப்பிச்சுட்டு இருக்கோம், போயிருக்கு, பிரச்சனை இல்லை. அதனால் வந்து எந்த ஒரு பொருள் வாங்குறோம் அப்படின்னா அன்டில் எண்டு வரைக்கும் நம்ம பண்ணிகிட்டு இருக்கோம். ஓகே, இப்போ நம்மக்கிட்ட நீங்கள் சைக்கிள் எல்லாமே இருக்குது தானே? ஸோ அது இல்லாமல் சார் சின்ன பிள்ளைங்க ஓட்டுற ட்ரை சைக்கிள், வாக்கரு, ஸோ ஸ்மால் அந்த குதிரை பொம்மை, அது மாதிரி சின்ன டாய்ஸ் நம்ம ஷாப்பில் இருக்குது. அது எல்லாமே பண்ணிட்டு இருக்கோம். அதுவும் இருக்குது. ஸோ வர்றாங்க, வெறும் இது பட்ஜெட் ஹெவியாக இருக்குது, சின்ன பட்ஜெட் வாங்கிட்டு போனால் கூட சின்ன அவங்களுக்கு ஏற்ற நம்ம ஓவராலாக ஒரு வீடியோவில் காட்டலாம்ல. காரணமா எல்லாத்தையும் காரணம் எல்லாமே இங்கேயே இருக்குது. எல்லாமே இங்கே அந்த ஸ்கேட்டிங் ஸ்கூட்டரு, சின்ன ஐட்டம்ஸ், சின்ன ஸ்மால் டாய்ஸ் வாங்கினா கூட நம்ம ஷாப்பில் வச்சுருக்கோம். ஸோ நம்ம இது மட்டும் பண்ணல, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இது வாங்க வரவங்களுக்கு ஓகே. இல்லை சின்ன டாய்ஸ் வேணும் அப்படின்னா அது 100 ரூபாயிலேருந்து வச்சுருக்கோம் சார். சின்ன டாய்ஸை பொறுத்த 100 ரூபாயிலேருந்து இருக்குது. ஸோ ரிமோட் கார்லாம் பார்த்தீங்கன்னா 250 ரூபாயிலேருந்து இருக்குது. அது ஸ்டார்ட் ஆகும். அதையும் நீங்கள் கொரியர் அனுப்புறீங்களா? அதையும் அனுப்பிச்சிடுவோம். ப்ரொஃபஷனல் கொரியரில் அனுப்பிச்சுட்ருவோம். டோர் ஸ்டெப் அதெல்லாம் ப்ரொஃபஷனல் கொரியரில் அனுப்பிச்சுட்ருவோம். அதெல்லாம் அக்கௌண்ட்டில் பணம் போட்டால் போதும், அனுப்பிச்சுடுவோம். ஆமாம் சார், 50 ரூபா மட்டும் சார்ஜ் வரும், கொரியர் சார்ஜ். இப்போ இந்த கார் இதெல்லாம் அனுப்பும்போது கார் அது இதெல்லாம் பார்சல் சர்வீஸ் சார், கொரியரில் வராது பார்சல். அந்த மெயின் சிட்டி லொக்கேஷனுக்கு வந்து அது போயிடும். ஃபார் எக்ஸாம்பிள் ஈரோடு அப்படின்னா ஈரோடு பஸ் ஸ்டாண்ட், புது பஸ் ஸ்டாண்ட், அது என்னோட பொறுப்பு. அப் டு ஃபிட் பண்ணி ஓட்டுற வரைக்குமே என் பொறுப்பு தான். பார்த்துக்கங்க, நீங்கள் வந்து வண்டி எடுத்து உங்ககிட்ட வந்து சேர்ற வரைக்குமே அண்ணன் தான் ஏன் பொறுப்பு. ஆமாம், தாராளமாக இருக்கலாம். ஸோ இப்போ எடுக்க பொருள் அனுப்புகிறோம். இப்போ எந்த ஊராக இருந்தாலும் நெக்ஸ்ட் டே அதாவது ஒரு நாள் கொஞ்சம் லாங்காக இருந்தால் ஒரு நாள் தள்ளி போவோம், அவ்வளோதான். ஸோ போயிடுச்சு அப்படின்னா அவங்க அந்த பாக்ஸை எடுத்து ஃபிட் பண்ணுறது ஓட்டுறது எல்லாமே கேட்லாக் இருக்கும். ஸோ அவங்க ஈஸியாக மாட்டிக்கலாம். மாட்டுத்தரலாம் வீடியோ கால் பண்ணாங்கன்னா மாட்டிக்கலாம். இப்போ நான் சொல்ல டோர் ஸ்டெப் சர்வீஸுங்கிறப்போ அவங்களுக்கு லேபர் டிரான்ஸ்போர்ட்டேஷன்லாம் வரும், அந்த ஊரை பொறுத்தவரை. அது வேண்டாம், அந்த செலவை தவிர்த்து விருப்பம் நாங்களே பண்ணிக்கிறோம்னா கூட அமுச்சுட்டும் இல்லை. ஜாமான் எடுத்து நீங்கள் உங்களுக்கு பெருசாக சிரமமாக இருக்கிறது அதெல்லாம் கிடையாது. இது என்ன சார் சிரமம்? எங்கள் ஸ்டாஃப் 3 பேர் இருக்காங்க கடையில். இல்லை, நம்ம மக்களே வந்து ஃபிட் பண்ணுறதுக்கு அது ஒரு விஷயமே கிடையாது. அதில் கேட்லாக் இருக்கு பாருங்க, அதை பார்த்தாலே அதில் கேட்லாக் வந்துடும். அதை பார்த்தாலே அண்டர்ஸ்டாண்ட் ஆயிடுவாங்க. இல்லை தெரியல அப்படின்னா வீடியோ கால் பண்ணால் கூட நம்ம ஸ்டாஃப் சொல்லி கொடுத்துருவாங்க. அப் டு ஃபிட் பண்ணி ஓட்டுற வரைக்கும் எங்கள் சப்போர்ட் கூடயே இருக்கும். நீங்கள் கண்டிப்பாக அது நல்லாயிருக்கும், பிரச்சனை இல்லை. நீங்கள் பாருங்கள், பார்த்துட்டு நீங்களே ஃபிட் பண்ணிக்கிறனாலும் பண்ணிக்கலாம். அதுக்கு ஐடியா கொடுக்குறாங்க. இல்லை ஃபிட் பண்ணி வாங்கினாலும் வாங்கிக்கலாம். வாங்கிட்டு நம்மளோட கமெண்ட் செக்ஷனில் போயிட்டு எப்படி இருந்துச்சுங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். அப்போ தான் அடுத்து வந்து வர கஸ்டமருக்கு உங்களோட ஃபீட்பேக் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக. அவசியம் நல்லபடியாக பண்ணுவோம் சார். அது பைக்ஸ் இருக்குது, பேட்டரி சார்ஜ் சார். இப்போ நீங்கள் சிங்கிள் பேட்டரியை பொறுத்த வரைக்கும் 3 மணி நேரம் சார்ஜ் பண்ணால் போதும் சார். 6 வாட்ஸ் பேட்டரி, ஒரு பேட்டரி வந்து எவ்வளோ நேரம் ஓட்டலாம்? ஒரு ½ hour மினிமம் ஓடும். நம்ம சொல்லிடுறது கஸ்டமர் கம்மியாக சொல்லுவோம். ஏன்னா 1 மணி நேரம் வரையும் ஓடுதுன்னு சொல்லி கஸ்டமர் சொல்கிறாங்க. நம்ம கூட சொல்லிடக்கூடாது. ஆமாம், நம்ம ½ hour சொல்லுவோம். ஏன்னா அதிகமாக சொல்லி கம்மியாக போச்சுன்னா நல்லா சங்கடமாக இருக்கும். அதனால் வந்து ½ hour ஓடும் சொல்லிடுவோம். 3/4 மணி நேரம் 1 மணி நேரம் வரையும் ஓடுது சிங்கிள் பேட்டரிக்கு. டபுள் பேட்டரி இருந்தால் 3/4 மணி நேரம் ஓடும் சார். 45 மினிட்ஸ் ஓடும், கண்டிப்பாக ஓடும். அது வந்து கஸ்டமரோட ஃபீட்பேக் இல்லை, அதுவும் 1 hour தான். அது எப்படின்னா சார், டபுள் பேட்டரியை பொறுத்த வரைக்கும் அதுக்கேற்ற ஃபியூச்சர் எக்ஸ்ட்ரா கொடுத்துருவாங்க. இந்த டான்ஸிங்கு, டபுள் மோட்ரு. இப்போ சிங்கிள் பேட்டரி சிங்கிள் மோட்ரு தான் வரும், டபுள் பேட்டரி டபுள் மோட்ரு. ஸோ அதுக்கேற்ற மாதிரி அதோடைய கெப்பாசிட்டி வந்து உங்களுக்கு இழுக்கும் சார்ஜ். அதனால தான். இது ஸ்கேட்டிங் ஸ்கூட்டர் இருக்குது, வித் பிரேக்கோட வரும். இது பிரேக்குன்றது இதோட ஆக்ஷன் தான். இந்த காலில் அமுக்கிறதுக்கு பதிலாக இது நம்ம பிரேக் பிடிச்சிக்கலாம். ஸோ அந்த ஸ்கேட்டிங் ஸ்கூட்டர் இருக்குது, வாக்கரு, ட்ரை சைக்கிளு, இதெல்லாமே பார்த்தீங்கன்னா பிள்ளைங்க டேபிள். ஸோ இதெல்லாமே கஸ்டமருக்கு ஒரு பெரிய ஐட்டம் மட்டும் வாங்குறவங்களுக்கு சின்னதையும் பார்த்தா வாங்கிட்டு வர அளவுக்கு நம்ம அதையும் சப்போர்ட் பண்ணி தருவோம். இது இல்லாமல் நம்ம ஷாப் பார்த்தீங்கன்னா இது ஷோரூமு. ஷாப்புக்கு பார்த்தீங்க அப்படின்னா சின்ன டாய்ஸ் இருக்குது, அதையும் நீங்கள் ஷூட் பண்ணிக்கோங்க. காரு, பைக்கு இதெல்லாம் பார்த்தாச்சு. காரு, ஜீப்பு இதெல்லாம் காட்டிட்டீங்க. அடுத்து வந்து பைக் மாடல்ஸ் பார்க்கும்போதே ரொம்ப அழகாக இருக்குது. கண்டிப்பாக இதெல்லாம் என்ன ப்ரைஸு? ஸோ அதான் ஏஜ் வரைக்கும் அவங்க ஓட்டலாம். ஓகே. ஸோ இல்லை சார், நான் சொல்லியிருந்தேன் அவங்களுக்கு 4500 ஸ்டார்டிங் சொல்லியிருந்தேன் பாருங்க. ஸோ இந்த பைக்கு ஸோ 4000 போலீஸ் பைக்கு, சின்ன பிள்ளைங்க ஓட்டுற 2 ரொம்ப சின்ன பிள்ளை 3 வயசு ஓட்டக்கூடிய சின்ன பைக்கு.
ஸோ இதில் இருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம் பைக்கு. ஸோ அதிகமாக 12 ரூபா வரை நம்ம மாடல் இருக்குன்னு சொல்லியிருந்தோம் இல்லையா. ஸோ எல்லா வெரைட்டிஸும் நான் வச்சிருக்கேன். சின்ன பிள்ளைங்க ஒரு லேடிஸ் பிள்ளைங்க ஒரு ஸ்கூட்டி, சின்ன ஸ்கூட்டி, வெஸ்பா, நல்லா கிளவராக இருக்கும் பார்த்தீங்க. இதெல்லாம் 4-5 கலர் வருது. ஸோ எல்லாமே வெஸ்பா பைக்கு, டிரான்ஸ்ஃபார்மர் பைக்கு, டயர்ட் பைக்கு, BMW, நிஞ்சா. இந்த வண்டி பார்த்தீங்கன்னா நிஞ்சா புது மாடல் இது. குழந்தைங்கலேருந்து இந்த மாதிரி எல்லாம் இப்போ பார்த்தீங்கன்னா பைக்கு ட்ரைனிங் ஆயிடுறாங்க இப்போ. வீட்டுக்குள்ளேயே ஓட்டி ட்ரைனிங் இல்லை சார், ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இன்னைக்கு 42 ரூபா வரைக்கும் நம்மளோட ஜீப் இருக்குது சார். இப்போ இந்த ஃபோர்டு லைசன்ஸ்டு ஜீப் அதெல்லாம் இருக்குது. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா மக்கள் வாங்கி தராங்க. 2 ஜீப் நான் கொடுத்துருக்கோம். ஸோ பிள்ளைகளுக்கு குழந்தைங்களுக்கு 42 ரூபா வரை செலவு பண்ணுற அளவுக்கு மக்கள் இன்றைக்கி இறங்கிட்டாங்க. ஸோ அந்தளவுக்கு பாப்பா பிள்ளைகளும் அதுக்கு ஏற்ற மாதிரி கிளவராக ஆயிடுச்சுங்களா. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி நம்ம வீடியோ இந்த குழந்தைங்க பார்த்தாங்க அப்படின்னா எல்லா வீட்லையுமே குழந்தைங்க இருப்பாங்க. கண்டிப்பாக சார், கண்டிப்பாக கிஃப்ட் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக வந்து நல்ல ஒரு சூப்பரான ஒரு எங்களுக்கு கிடைச்ச ஒரு கண்டிப்பாக சார். நன்றி வந்து இந்த மாதிரி நாங்களே பார்த்ததில்ல. பார்ப்போம். அப்புறம் இன்னைக்கு நம்ம வீடியோ அவங்க சாய்ஸ் கொடுத்துறாரு சார். எது வேணுமோ எடுத்துக்கங்கன்றது அவங்க சாய்ஸ் கொடுத்தாரு. எல்லாம் ஃபிட் பண்ணி வச்சிருக்காங்க. எல்லாம் வந்தோட எடுத்துகிட்டு போகிற மாதிரி தான். எல்லாமே எடுத்துகிட்டு போகிறதுக்காக தான் ரெட் பண்ணி. வீட்டில் பெரிய பசங்க பைக் ஓட்டுறாங்க, அதை பார்த்தோன்னே குழந்தைங்க ஏற்றி வச்சாவே ஆசைப்படுவாங்க. இப்போ அவங்களுக்கே பைக்குங்கும் போது ரொம்ப சூப்பராக இருக்குது. அதாவது பார்த்தீங்கன்னா சார், இப்போ முந்தானத்து ஒரு சம்பவம் நடந்துச்சு. ஒரு ஒருத்தவங்க வீட்டில் ஹவுஸ் டிரைவர் இருக்காங்க. அப்புறம் அவங்க பிள்ளைகளுக்கு அவங்க வாங்கி கொடுத்துருப்பாங்க. அவங்க ஹவுஸ் ஓனர், அந்த ஓனர். ஸோ அவங்க வேறு என்ன இருக்கா, அந்த பிள்ளைங்க ஓட்டுறத பார்த்து ஒரு டிரைவர் வந்து அடுத்த நாளே வந்து நம்மள்ட்ட வந்து, சார் எங்களுக்கு அந்த என் பிள்ளைய பார்த்து அழுகுது, ஏன் பிள்ளை கொடுக்கன்றப்ப அவங்களுக்கு ஒரு டிஸ்கவுண்ட் பண்ணி கொடுத்து. ஸோ தெரியுமில்ல சார், அவங்க நிறைய வீட்டில் டெலிவரிக்கு நம்ம போயிருக்கோம். அவங்க வீட்டில் இந்த காரை வைக்கிறதுக்கு இடம் இருக்காது. இருந்தாலும் அந்த வாங்கி தரணுன்றதுக்காக வெளியே வச்சு இது பார்த்தீங்கன்னா சார் மெயின் இன்னொரு விஷயம் சொல்லணும். பார்த்தீங்கன்னா இது எல்லாமே ஒரு இன்டோர் கேம் தான். ஸோ பார்த்தீங்கன்னா வீட்டுக்குள்ளே நம்ம கார் பார்க்கிங், இது வெளியே ரோட்டில் வந்து ஓட்டுறதுக்காக கிடையாது. வீட்டுக்குள்ளே கார் பார்க்கிங், மாடியில் ஓட்டலாம். ஆசை வெளியே தார் ரோட்டில் ஓடும், தார் ரோடு சிமெண்ட் ரோட்டில் ஓடும். ஜஸ்ட் ஒரு ஆசைக்காக வேணால் ஓட்டிக்கலாம் தவிர. ஆமாம், ஏன்னா டயரு ப்ளஸ் மோட்டரில் இருக்கிறதுனால. ஆமாம், தார் ரோடு சிமெண்ட் ரோடு அதில் ஓட்டிக்கலாம். வெளியே ஓட்டுறாங்க அந்த ஆசைக்கு, அதில் ஓட்டுறதுக்கே கிடையாது. மெயினாக வீட்டுக்குள்ளே கார் பார்க்கிங், மாடியில் ஓட்டிக்கலாம். நல்லா ஒரு நல்லாயிருக்கும், பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். இப்போ இந்த பைக்ஸ் எல்லாம் வச்சுருக்கீங்க, இதனோட கிளிப்பிங்ஸ் இருந்துச்சு, எல்லாமே இருக்குது. எல்லாமே தரோம். உங்களுக்கு வீடியோஸ் வெளியே அட்டாச் பண்ணிக்கிங்க, நல்லாயிருக்கும். அப்போ தான் வந்து பார்ப்பாங்க. கண்டிப்பாக இல்லை, கண்டிப்பாக சார். எல்லாம் ரிவேஸ் இது எல்லாமே சொல்லியிருந்தாங்க. ஓகே, எல்லாமே சார். கையில் ஆக்சி, இந்த பின்னாடி இருக்க வண்டி எல்லாமே பார்த்தீங்கன்னா கையில் ஆக்சிடென்ட் வண்டி, கையில் முறுக்குனா வண்டி ஓடுற மாதிரி, காலில் பிரேக் வர்ற மாதிரி வண்டி உங்களுக்கு எல்லாமே. பென்ட்ரைவ் MP3 போட்டு பிளேயர் போட்டுக்கலாம். ஸோ அதாவது கஸ்டமர் என்ன கலர் கேட்குறாங்களோ அவங்களுக்கு ஏற்ற மாதிரி கலர் பிடிச்சது. எத்தனை கலர்ஸ் வரும் ஒரு பைக்? 4 கலர் வரும் சார். ரெட்டு, ப்ளூ, ஒயிட்டு. இது 3மே எல்லா வண்டிக்கும் வந்துடும். ஃபர்தராக அதுக்கப்புறமேட்டு எல்லோ, ஆரஞ்சுங்கிறது டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஆமாம், ஆமாம் கொடுத்துருவோம், பிரச்சனை கிடையாது. வாங்கிக்கலாம், அது எல்லாமே இருக்கும் சார். வெயிட் பண்ணுறதுலாம் வேலை இல்லை. இன்றைக்கி கேட்டீங்கன்னா நாளைக்கு அடுத்த நாளே அனுப்பிச்சி விட்ருவோம், வீட்டுக்கு போயிடும். இது வந்து என்னென்ன ஏஜ் இருந்து நம்ம இது அப் டு ஒரு 3-3.5 வயசுலையும் ஓட்டக்கூடிய வண்டி சார். சின்ன மினி BMW குட்டி 3 வீலில் வர்றது. அது எவ்வளோங்க சார் வெயிட் தாங்கும் நமக்கு? அது 35-40 கிலோ அதிகபட்சம் சார். ஏன்னா 12 வயசுங்கிறப்ப 12 வயசு பிள்ளை 30 கிலோ தரதே பெரிய விஷயமா இருக்குது. நம்ம 40 வெயிட் தாங்கும். ஹைட்டை பொறுத்தவரை கால் இடிக்கும் சார். அதுக்காக அந்த ஏஜ் லிமிட் சொல்கிறது. கால் வந்து இடிக்கிறப்ப வளைக்கும். அதனால் வந்து நம்ம அது மட்டும் நம்ம ஏஜ் சொல்லிக்கிறது. ஏஜுக்காக இந்த மாதிரி 40 கேஜ் கம்பல்சரி. தான் இப்போ சின்ன பைக்கில் எடுத்துட்டோம்னா ஒரு 20 கிலோ 25 கிலோ தாங்கும். பெரிய பைக் எடுத்தால் 40-45 கிலோ தாங்குற மாதிரி இருக்கும் பெருசாக. இது எல்லாமே ஒரு 40 கிலோ தாங்கும். ஆமாம், தாங்குமா. ஒன்று பார்த்தீங்கன்னா இப்போ ஒன்று ஃபியூச்சர் அந்த வண்டியில் பார்த்தீங்கன்னா பெரிய வண்டி, நீளமான வண்டி. அது RR15 அந்த வண்டி, ஃபஸ்ட் வண்டி அந்த வண்டி. இதெல்லாம் லைட் செட்டப்போட, வீல் லைட்டோட, சாவி டைப்பில் வர்றது. அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா அந்த டர்ட் பைக்கு. இது வந்து யூனிக்கான மாதிரி சென்டரில் சஸ்பென்ஷன் இருக்கும். அந்த வண்டியில் 2வது வண்டியில் பார்த்தீங்கன்னா சஸ்பென்ஷன் இருக்கும். அப்படியே அமுங்க வண்டி, நல்லா வேகமாக போகக்கூடிய வண்டி, ஃபோர்ஸாக இருக்கும். இது அதே கான்செப்ட் தான். சிங்கிள் பேட்டரி, டபுள். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சிங்கிள் பேட்டரியில் வர்றது. 3 மணி நேரம் போட்டிங்கன்னா 1/2 hour வண்டி ஓடக்கூடிய வண்டி. ஸோ அதெல்லாம் டபுள் பேட்டரியில் வர்றது பெரிய வண்டி எல்லாமே. ஏன்னா பெரிய டபுள் பேட்டரி வரதுனால கரண்ட் யூனிட் எப்படி எந்த மாதிரி? நார்மல் டார்ச் யூஸ் பண்ணுற மாதிரி. பெரிய லோ சார்ஜ்லாம் ஒன்றும் அந்த அளவுக்கு இஷ்யூ கிடையாது. இதில் பேட்டரிக்கு ஏதாவது வாரண்டி அந்த மாதிரி ஏதாவது இருக்கா? இல்லை சார், டோட்டலாகவே சைனா இடத்துல வாரண்டி கிடையாது. மறுபடியும் ஏதாவது பேட்டரி வேணும் அப்படின்னா அதான் சொல்ல ஸ்பேர் இருக்குது சொல்லுங்கள். ஸ்பேர் ஏமா உங்களுக்கு எந்த இதை சுவிட்சோ, போர்டோ, இல்லை இதோ பிளேயரோ எந்த இதாக இருந்தாலும் ஸ்பேர் வாங்கிக்கலாம், பிரச்சனை இல்லை, வாங்கிக்கலாம். மறுபடியும் பேட்டரி வாங்கணும் அப்படின்னா என்ன ப்ரைஸ் வரும்? லோக்கலே வாங்கிக்கலாம். பேட்டரியை பொறுத்து லோக்கலே வாங்கிக்கலாம் சார். நார்மலாக பஜாரில் விற்கும், வாங்கிக்கலாம். கிடைக்கல, வாங்க தெரில அப்படின்னா நம்ம கொரியர் அனுப்பிச்சுட்றோம் வீட்டுக்கு. அவ்வளோ பாருங்கள், எல்லா ஆப்ஷனும் பார்த்து குழந்தைங்களுக்கு வாங்கி கொடுங்க, சந்தோஷமாக வச்சுக்க.
அங்கே போய்ட்டு எடுத்துகிட்டு வரேன் போயிட்டு சும்மா உள்ளே போய்ட்டு வாங்க. அப்படியே பேசுங்க. அப்படியே பேசுங்க. இது இதே நம்ம வெஸ்பா பைக்குடைய நாங்கள் ஸ்டாக் எடுத்து வச்சுருக்கோம். வெஸ்பா பைக்கு. ஸோ என்னென்ன பைக் எல்லாமே இந்த மாதிரி பாக்ஸாக மட்டும் இருக்கும். ஸோ இதில் கலர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா வேரியபிள் கலர்ஸ் இருக்குது. வெஸ்பாலே பார்த்தீங்கன்னா ரெட்டு, பிங்க்கு, ப்ளூ அந்த மாதிரி ஒன்று உள்ளே பார்த்தீங்க அப்படின்னா R15 மினியோட கலர் பாருங்கள். ரெட்டு, ப்ளூ, ஆரஞ்சு எல்லாமே கலர்ஸ் எந்த கலர் கேட்டாங்களோ உடனே நம்ம அனுப்பிச்சுற அளவுக்கு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம். இது அதே மாதிரி உங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபார்ம் பைக்கோடைய கலர்ஸ் ரெட்டு ஆர் ப்ளூ. ஸோ எல்லா வண்டிக்குமே எல்லா கலர்ஸ் தான் மேலே எந்த மாதிரி ஸ்பேர் இந்த மாதிரி இது பார்த்தீங்கன்னா இது ஸோ இது மாதிரி பார்த்தீங்கன்னா தனித்தனியாக வந்துடும் உங்களுக்கு. வண்டியோட பாடி தனியாக, வண்டி பாடி தனியாக, ஸ்டேரிங்கு, ஃப்ரண்ட் வீலு, ஸோ டயர் இந்த மாதிரி பார்ட்ஸாக வந்துடும். ஸோ இந்த மாதிரி தான் ஆக்சசரிஸாக வரும். அவங்க சிம்பிளாக மாட்டிக்கலாம் ஈஸியாக. ஸோ மாட்ட தரலைன்னா அது கேட்லாக் எல்லாமே இருக்கும் அதிலேயே. சின்ன டைஸ் காரில் பார்த்தீங்கன்னா அப்படின்னா ரிமோட் கார்ஸ்லாம் இருக்குது. உங்களுக்கு 250 ரூபா ரிமோட் கார்ஸ் இருக்குது. 250 ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா எல்லாமே வெரைட்டிஸாக இருக்கும், டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இந்த டான்சிங் டக்கு, ரோபோட் நடக்கிறது, ஸோ எல்லாமே வெரைட்டிஸாக இருக்கும் நம்மகிட்ட. பசங்க வந்தாங்கன்னா பெரிய ஐட்டம் எல்லாம் சின்ன ஐட்டம் வாங்குற அளவுக்கு எல்லாமே வச்சுருக்கோம். பார்க்கிங், டாமு, பில்டிங்ஸு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஐட்டம்ஸ் எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இப்போ மக்கள் பார்த்தா வாங்கிட்டு போகிற அளவுக்கு அந்த ஐட்டம். இதெல்லாம் ஜீப்பு, கம்பல்சரி ட்ரக் ஜீப்பு. இது பார்த்தீங்க அப்படின்னா அரௌண்ட் ஒரு 8 ரூபா வருது. ஹெலிகாப்டர் இருக்குது. இது பார்த்தீங்கன்னா 900 ரூபாய்க்கு கொடுக்குது. ஹெலிகாப்டர் எவ்வளோ ஹைட் நம்பர் இருக்கும்? நல்லா போகும். ரிமோட்டில் ஆப்ஷன் பண்ணுவோம். ரிமோட்டில் ஓட்டினா நல்லா போய்க்கலாம். நல்லா விவரத்துக்கு பறக்கும். ஒருத்தவங்களாம் கண்ட்ரோலாக கிடைக்காம பறந்து போயிடுச்சுன்னா சொல்கிறாங்க. அது ஏன்னு கேட்டிங்கன்னா இந்த மாடலில் பார்த்தீங்கன்னா கையில் சென்சாரில் வர்றது. கையிலேயும் சென்சார் பண்ணி ஓட்டிக்கலாம், ரிமோட்லேயும் ஓட்டிக்கலாம். ரிமோட்டை விட்டுட்டு கையில் மட்டும் சென்சார் பண்ணோம்னா கண்ட்ரோல் பண்ண முடியாது. ஸோ அந்த மாதிரி போயிடுச்சு என்ன சார் அப்படி விட்டுறதுக்கு அப்புறம் எடுத்துக்கிறது. ஸோ அந்த மாதிரி காரு, ட்ரெயின், ரிமோட் 4 ways காரு, இதெல்லாம் 4 way ரொம்ப அப் அண்ட் டவுன் மட்டும் இல்லாமல் லெஃப்ட் ரைட் திரும்ப மாதிரியும் அந்த ஆங்கிள் இருக்குது. இப்போ பெஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக. ஸோ ஆன்லைனில் பேமெண்ட் பண்ணாங்க. அது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ட்ரோனு இது பார்த்தீங்கன்னா கேமரா வராது. கேமரா இருக்கான்னு கேட்பாங்க. கேமரா வராது, ஜஸ்ட் ரிமோட்மே நம்ம ட்ரோன் பண்ணி ஓட்டிக்கிறாங்க. இது பார்த்தீங்கன்னா 360 டிகிரியில் காரு. ஸோ எல்லாத்துலேயுமே சுற்றுற மாதிரி. ஸோ ஸ்விம்மிங் பூல் உட்கார்ற மாதிரி ஸ்விம்மிங் இது தண்ணி ஊற்றி இது சேர்ந்து உட்கார்ற மாதிரி இருக்குது. இது ஃபுல்லாக வந்து தண்ணி ஃபில் பண்ணுமா? இல்லை, அது ஏரில் உட்கார்ற மாதிரி. ஏரில் ஃபில் பண்ணி இது வந்து பார்த்தீங்கன்னா தண்ணி ஃபில் பண்ணிட்டு இதில் டைனோசர் நடக்கும். நல்லா கட்டிக்கிட்டே நடக்கும். இந்த பேகு சின்ன பிள்ளைங்க வச்சுக்கிறாங்களே இந்த மாதிரி. இந்த மாதிரி குழந்தைங்களையும் வச்சுக்கிற மாதிரி, பிள்ளைகளை வச்சுக்கிற மாதிரி பேக் இருக்குது. அது எவ்வளோனா அது எவ்வளோ வரைக்கும்? இது வந்து பார்த்தீங்கன்னா வெயிட் இன்னும் ஒரு அரௌண்ட் ஒரு 2 வயசு வரையும் வெயிட் போட்டு போக மாட்டோம். ஆமாம், அந்த மந்த்ஸ் போட்டிருக்காங்க. 18 months அப்படின்னா அவங்க தான் அது வரைக்கும் 2 வயசு. வியூவர்ஸ் எல்லோரும் இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க. ஸோ வந்து உங்கள் குழந்தைங்களுக்கு அல்லது நீங்கள் எல்லா வீட்லேயுமே குழந்தைங்க இருக்காங்க, நீங்கள் பர்த்டே கிஃப்ட்டு அந்த மாதிரி ஏதாவது பண்ணணும் அப்படின்னாலும் இவங்ககிட்ட நீங்கள் ஆர்டர் பண்ணிங்கன்னா அடுத்த நாளே ஒரே நாள் தான் தமிழ்நாடு ஃபுல்லாக எங்கே இருந்தாலும் இன்றைக்கி நீங்கள் சொன்னீங்க அப்படின்னா நாளைக்கு காலையில் டெலிவரி வந்துடும். இவரோட ஜிபே நம்பரு ப்ளஸ் வந்து வாட்ஸ்அப் நம்பரு எல்லாமே நான் உங்களுக்கு அனுப்பிடுறேன். வாட்ஸ்அப்பில் ஜஸ்ட் ஒரு ஹாய் மெசேஜ் அனுப்புங்க. உங்களுக்கு எந்த டாய்ஸ் வேணுமோ அதை வந்து வித் கேட்லாகோட அவங்க அனுப்பிடுவாங்க. இப்போ ப்ரைஸ் வந்து நம்மளோட TCN 360 நேம் சொல்லிவிட்டு அவர்கிட்ட டிஸ்கஷன் வாங்கிக்கோங்க. கிரேசி தமிழச்சி சேனல் பார்த்தீங்க அப்படின்னா கிரேசி தமிழச்சி சொல்லி அவங்ககிட்டையும் டிஸ்கவுண்ட் வாங்கிக்கோங்க. 2 சேனலுமே நமக்கு வந்து டிஸ்கவுண்ட் பண்ணி கொடுப்பாரு. ஸோ சூப்பராக இருக்குது. நாங்களே எல்லாமே பார்த்துப்போம். இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க, நீங்களே பார்த்துருப்பீங்க. இந்த வீடியோ நீங்கள் மட்டும் பார்த்தது இல்லாமல் உங்களோட ஸ்டேட்டஸில் எல்லாத்தையுமே எடுத்து வைங்க. அப்போ தான் இன்னும் உங்கள் ரிலேட்டிவ்ஸ் யாராவது பார்த்தாலும் அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும், இவங்களுக்கும் பிஸ்னஸ் வளரும், நமக்கும் அடுத்தடுத்த வீடியோ கொடுக்கும்போது புது புது கண்டென்ட்டாக நாங்களும் போடுறதுக்கு ஐடியா கிடைக்கும்.
ஸோ இந்த சேனல் உங்கள் சேனல் பார்த்துட்டு கண்டிப்பாக மக்கள் வருவாங்க. ஸோ அந்த மாதிரி உங்கள் மென்ஷன் பண்ணும்போது நம்ம சேனல் மென்ஷன் பண்ணும்போது 5 to 10% வந்து டிஸ்கவுண்ட் பண்ணிக்கலாம். ஓகே சூப்பர்ண்ணா. சின்ன ஐட்டம் எடுத்தோம் அப்படின்னா உங்களுக்கு 10% வரை இருக்கும், 5% வரை இருக்கும். பெரிய ஐட்டமாக இருந்தால் 5% வரை பண்ணிக்கலாம். கண்டிப்பாக டிஸ்கவுண்ட் இருக்கும். ஸோ நீங்களே பார்த்தீங்க கம்பேர் பண்ணுறப்ப என்ன ரேட்டில் கொடுத்துட்டு இருக்கோன்றது பார்க்குறீங்க. இல்லை இப்போ நம்ம பார்த்தாலுமே நம்ம மக்கள் எல்லாமே கம்பேர் பண்ணி பார்ப்பாங்க. பார்க்கட்டும், பார்த்தாதான் உங்களோட பற்றி அவங்களுக்கு தெரியும். அதோட கண்டிப்பாக கம்பேர் பண்ணி பார்த்துட்டே வாங்க. அதே நாங்கள் இந்த டைம் நம்மகிட்ட வந்து 2 விஷயம் சார். ஒன்று பார்த்தீங்கன்னா டோர் ஸ்டெப் டெலிவரி, டோர் ஸ்டெப் சர்வீஸ். எங்கேயும் தூக்கிட்டு யாரும் அலைய வேண்டாம், வீட்டுக்கே ஆள் வருவாங்க. எந்த பிரச்சனை ரெடி பண்ணி கொடுத்து என்ன சர்வீஸ் வாங்கிக்கலாம். ஓகே, ரெண்டுமே சந்தோஷமாக பண்ணுறேன். ரொம்ப நன்றி. நன்றி.